யோசிச்சு பாருங்க, உங்க ஃபேவரட் வெப்சைட்டுக்கு போறீங்க. ஆனா அது லோடே ஆகவே மாட்டேங்குது. சுத்திக்கிட்டே இருந்து திடீர்னு கிராஷ் ஆயிடுது. ஏன் இப்படி ஆகுது? காரணம் ஒரே நேரத்துல ஆயிரக்கணக்கான பேர் அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ண முயற்சி பண்றதுதான். அப்போ இந்த சிக்கலை எப்படி சரி பண்றது? இதுக்கு பின்னாடி ஒரு சூப்பரான டெக்னாலஜி இருக்கு. வாங்க, இன்டர்நெட்டோட இந்த மறைக்கப்பட்ட டிராஃபிக் போலீஸை பத்தி தெளிவா பார்க்கலாம். இந்த டிஜிட்டல் டிராஃபிக் ஜாமுக்கு ஒரு அருமையான தீர்வு இருக்கு. அதுக்கு பேர் தான் லோட் பேலன்சிங். இது இன்டர்நெட்டோட பன்னாடியில வேலை செய்யற ஒரு டிராஃபிக் கண்ட்ரோலர் மாதிரி. இந்த பகுதியில அதை எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்க போறோம். சரி, நம்மளோட பயணம் எப்படி இருக்க போதுன்னா, முதல்ல டிஜிட்டல் டிராஃபிக் ஜாம்னா என்னன்னு பார்ப்போம். அப்புறம் அதை சரி பண்ண வர்ற கண்ட்ரோலரை பத்தி தெரிஞ்சுக்குவோம். அந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்ற 2 ரூல் புக்ஸ், அதாவது ஸ்டாட்டிக் மற்றும் டைனமிக் அல்காரிதம்ஸ் பத்தி பார்ப்போம். அடுத்து ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு சின்ன ஒப்பீடு. கடைசியா இதனால நமக்கு என்ன லாபம்னு பார்த்து முடிப்போம். ஓகே, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். டிஜிட்டல் டிராஃபிக் ஜாம். ஒரு வெப்சைட்டுக்கு யூசர்ஸ் அதிகமாகும் போது நிறைய சர்வர்ஸை சேர்ப்பது ஒரு நல்ல ஐடியா தான். ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. வர்ற அத்தனை டிராஃபிக்கும் ஒரே ஒரு சர்வருக்கு போச்சுன்னா என்ன ஆகும்? சிம்பிள், அந்த ஒரு சர்வர் மட்டும் கிராஷ் ஆயிடும், மற்ற சர்வர்ஸ் எல்லாம் சும்மா உட்காந்துருக்கும். அதனால சும்மா சர்வர் அதிகப்படுத்துறது மட்டும் தீர்வு கிடையாது. அந்த வேலையை புத்திசாலித்தனமா பிரிக்கணும். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். இந்த பிரச்சனையை தீர்க்க தான் நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்கிறார். பகுதி 2, கண்ட்ரோலர் வருகிறார். அப்போ லோட் பேலன்சர்னா என்ன? அது ஒரு சிஸ்டம். இன்டர்நெட் டிராஃபிக்கை மேனேஜ் பண்ற ஒரு சிஸ்டம். அது என்ன பண்ணும்னா, வர்ற எல்லா ரிக்வெஸ்டையும் வாங்கி பின்னாடி இருக்கிற நிறையா சர்வர்ஸ்க்கு சரிசமமா பிரிச்சு அனுப்பும். இதனால எந்த ஒரு சர்வரும் ஓவர்லோட் ஆகாது, வெப்சைட் ஸ்மூத்தா ரன் ஆகும். சரி, இப்பதான் நாம விஷயத்தோட முக்கியமான கட்டத்துக்கே வரோம். இந்த லோட் பேலன்சர் ரொம்ப ஸ்மார்ட்டா முடிவெடுக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? ஆனா எந்த ரிக்வெஸ்ட்டை எந்த சர்வருக்கு அனுப்பணும்னு அதுக்கு எப்படி தெரியும்? இதுக்குன்னு அது சில ரூல்ஸை பயன்படுத்துது. அந்த ரூல்ஸை பத்தி தான் நாம அடுத்து பார்க்க போறோம். லோட் பேலன்சர்ஸ் ஃபாலோ பண்ற முதல் ரூல் புக்கை பத்தி பார்க்கலாம். பகுதி 3, ரூல் புக் 1, ஸ்டாட்டிக் அல்காரிதம்ஸ். ஸ்டாட்டிக் அல்கோரிதம்ஸ் ரொம்பவே சிம்பிளானவை. ஒரு சர்வர் எவ்வளோ பிஸியா இருக்கு, அதோட நிலைமை என்ன, அதை பத்திலாம் இது கொஞ்சம் கூட கவலைப்படாது. அதுக்கு ஒரே ஒரு வேலை தான், முன்னாடியே செட் பண்ண ஒரு ரூலை கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரவுண்ட் ராபின் மெத்தட். இது ஒரு வரிசை முறை. ஃபர்ஸ்ட் வர ரெக்வெஸ்ட் சர்வர் 1க்கு போகும், 2வது ரெக்வெஸ்ட் சர்வர் 2க்கு, 3வது சர்வர் 3க்கு. இப்படி எல்லா சர்வருக்கும் போனதுக்கு அப்புறம் திரும்பவும் முதல் சர்வர்லேருந்து இந்த வரிசையை ஆரம்பிக்கும். ரொம்ப சிம்பிள் இல்லையா? இதுல இன்னும் சில வகைகள் இருக்கு. வெயிட்டட் ரவுண்ட் ராபின்னு ஒன்று. அதுல பவர்ஃபுல்லான சர்வருக்கு அதிக டிராஃபிக் போகும். அப்புறம் ஐபி ஹேஷ். இது ஒரு யூசரை திரும்ப திரும்ப ஒரே சர்வருக்கு அனுப்பும். உதாரணத்துக்கு, நீங்க ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் சைட்ல உங்க கார்ட்ல பொருட்களை ஆட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களை வேற சர்வருக்கு மாத்தினா உங்க கார்ட் காலியாகிடும். அதை தடுக்க தான் இந்த ஐபி ஹேஷ் உதவுது. ஸ்டாட்டிக் மெத்தட்ஸோட பெரிய பிரச்சனையே இதுதான். ஒரு சர்வர் ஏற்கனவே ஓவர்லோட்ல திணறிட்டு இருந்தாலும் ரூல் படி அடுத்த ரெக்வெஸ்ட் அதுக்கு தான் போகும். இது கொஞ்சம் கூட ஒரு ஸ்மார்ட்டான மூவ் மாதிரி தெரியல இல்லையா? இதுதான் இதோட மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட். அப்போ இதை விட ஒரு ஸ்மார்ட்டான வழி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அதுதான் பகுதி 4, நம்மளோட 2வது ரூல் புக், டைனாமிக் அல்காரிதம்ஸ். ஸ்டாட்டிக் அல்காரிதமுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இந்த டைனமிக் அல்காரிதம். இது ரொம்ப ஸ்மார்ட்டா வேலை செய்யும். ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்புறதுக்கு முன்னாடி எல்லா சர்வரோட கரண்ட் ஸ்டேட்டஸையும் செக் பண்ணும். எந்த சர்வர் ஃப்ரீயா இருக்குன்னு ரியல் டைம்ல தெரிஞ்சுக்கிட்டு ஒரு புத்திசாலித்தனமான முடிவெடுக்கும். உதாரணத்துக்கு, லீஸ்ட் கனெக்ஷன் மெத்தட். ஒரு புது ரெக்வெஸ்ட் வந்தா லோட் பேலன்சர் முதல்ல பார்க்கும், எந்த சர்வருக்கு ரொம்ப கம்மியான கனெக்ஷன்ஸ் இப்போ இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ரெக்வெஸ்ட்டை அந்த சர்வருக்கு அனுப்பிடும். இதனால வேலைப்பழு கரெக்டா பிரிக்கப்படுது. இதே மாதிரி லீஸ்ட் ரெஸ்பான்ஸ் டைம்னு ஒரு மெத்தட் இருக்கு. அது எந்த சர்வர் ஃபாஸ்டா ரெஸ்பாண்ட் பண்ணுதோ அதுக்கு டிராஃபிக்கை அனுப்பும். அப்புறம் ரிசோர்ஸ் பேஸ்ட்னு ஒன்று. அது எந்த சர்வர்ல சிபியு, ரேம் மாதிரி ரிசோர்ஸ் ஃப்ரீயா இருக்கோ அந்த சர்வருக்கு ரிக்வெஸ்டா அனுப்பும். சுருக்கமா சொன்னா, எந்த சர்வர் சும்மா இருக்கோ அதுக்கு வேலை கொடுக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த 2 ரூல் புக்கையும் நேருக்கு நேர் மோத விட்டு பார்க்கலாம். பகுதி 5, ஸ்டாட்டிக் வர்சஸ் டைனமிக், ஒரு நேரடி ஒப்பீடு. இந்த 2 மெத்தடையும் இப்படி சைட் பை சைட் வச்சு பார்த்தா வித்தியாசம் பளிச்சுன்னு புரியும். பாருங்க, ஸ்டாட்டிக் அல்காரிதம்ஸ் ஃபிக்ஸ்டு ரூல்ஸ் அடிப்படையில் வேலை செய்யுது. ஆனா டைனமிக் அல்காரிதம்ஸ் ரியல் டைம் டேட்டாவை பார்த்து முடிவெடுக்குது. ஸ்டாட்டிக் சர்வரோட நிலைமையை பத்தி கண்டுக்காது. ஆனா டைனமிக் சர்வரை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். உங்க எல்லா சர்வர்ஸும் ஒரே மாதிரி பவர்ஃபுல்லா இருந்தா ஸ்டாட்டிக் போதும். ஆனா உங்க சர்வர்ஸ்க்கு வர்ற லோடு மாறிக்கிட்டே இருக்கும்னா டைனமிக் தான் பெஸ்ட் சாய்ஸ். சரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இதனால நமக்கு என்னதான் லாபம்? வாங்க கடைசி பகுதிக்கு போகலாம். இதோட பலன் என்ன? ஒரு ஸ்டேபிளான இன்டர்நெட். லோட் பேலன்சிங்கால நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கு. 1, பெர்ஃபார்மன்ஸ். வெப்சைட்ஸ் ரொம்ப வேகமா லோட் ஆகும்.
2 ஹை அவைலபிலிட்டி, அதாவது ஒரு சர்வர் டவுன் ஆனா கூட டிராஃபிக்கை மற்ற சர்வர்ஸ்க்கு அனுப்பி சைட் டவுன் ஆகாம பார்த்துக்கும். 3 ஸ்கேலபிலிட்டி, தேவைப்பட்டா புது சர்வர்ஸை ஈஸியா ஆட் பண்ணலாம். கடைசியா செக்யூரிட்டி, டிடாஸ் அட்டாக் மாதிரி சைபர் தாக்குதல்கள் இருந்தும் இது நம்மள ஓரளவுக்கு பாதுகாக்கும். கடைசியா உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். ரூல்ஸ் தான் முக்கியம்னு எல்லாருக்கும் சமமா வாய்ப்பு கொடுக்கற மாதிரி கண்டிப்பா நியாயமா இருக்கிறது நல்லதா, இல்ல யார் ஃப்ரீயா இருக்காங்கன்னு பார்த்து புத்திசாலித்தனமா அவங்களுக்கு மட்டும் வேலையை கொடுக்கறது நல்லதா? இதுதான் ஸ்டாட்டிக் மற்றும் டைனமிக் அல்காரிதம்களுக்கு இடையான அடிப்படை தத்துவம். உங்க தேவை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி சரியானதை நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும்.